Hello everyone. இந்த வீடியோவில் ஜான்வரி 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நேஷ்னல் அஃபேர்ஸ். ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கிராண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசிஷன் ஆஃப் சாக்கர்டு பிப்பார் ராக்வா ரிலிக்ஸ் அப்படின்ற இது வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா த லைட் அண்ட் த லோட்டஸ் ரெலிக்ஸ் ஆஃப் த அவேக்கண்ட் ஒன். ஸோ இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர். எங்கன்னா நியூ டெல்லியில். இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்களா. இந்த ஈவெண்ட்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீயூனிஃபிகேஷன் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் லார்ட் புத்தாஸ் பிப்பார்வா ரிலிக்ஸ் ஆஃப்டர் 127 இயர்ஸ். ஸோ இதுதான் இந்த ஈவெண்ட்கான தீம். இதோட ரீபேட்ரியேஷன் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குரூப் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க தான் வந்து இதோடைய பார்ட்னர். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்கு கீழே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாதிகா அம்ரித் மஹோத்சவ் இது கீழே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஹைலைட் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து யாரெல்லாம் அதில் ப்ரெசென்ட் ஆகியிருந்தாங்க அதை பற்றி அவங்களோட நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இது வந்து ஆனால் நீங்கள் படிக்காமல் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா ஸ்டாட்டிக் நியூஸ் வரதுனால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்ச்சரோட ஸ்டேட் மினிஸ்ட்ரி யாருன்னு கேட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் இந்த நேம்ஸ் எல்லாமே வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கணும். படிக்கும் போது ஒரு வாட்டி சும்மா ஒரு வாயை திறந்து ஒரு வாட்டி படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது கண்டிப்பாக மறக்காது. ஓகே, ஸோ ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீபேட்ரியேஷன் பண்ணது அதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். அந்த எக்ஸிபிஷனில் என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா இது எப்போ டிஸ்கவர் பண்ணாங்கன்னா 1898 தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதில் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், என்ன பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ட்டு. என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, யார் இனாக்ரேட் பண்ணது, இந்த இனாக்ரேஷனுக்கான டைட்டில் என்ன, தீம் என்ன, எந்த மினிஸ்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ கல்ச்சர் மினிஸ்ட்ரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சரோட நேமும் பார்த்துக்கோங்க, கஜேந்திர சிங் ஷேக்வாட். அதுக்கப்புறமா வந்து கல்ச்சரோட ஸ்டேட் மினிஸ்ட்ரி நேமும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ரீபாட்ரியேஷன் பார்ட்னர் யார் அப்படின்னா கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குரூப். ஸோ மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு வாட்டி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ செகண்ட் நியூஸ் போகலாம். செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ க்ராப் வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 184 நியூ க்ராப் வெரைட்டிஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அக்ரிகல்ச்சர் யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேரும் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ரெண்டு மினிஸ்ட்ரிஸும் சேர்ந்து தான் வந்து இந்த நியூ க்ராப் வெரைட்டிஸ்க்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லைக் இந்த ரெண்டு மினிஸ்ட்ரிஸுமே அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. பட் ஆனால் இந்த க்ராப் வெரைட்டிஸை ரிலீஸ் பண்ணது சிவராஜ் சிங் சௌகான் தான், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தான். எங்கன்னா நியூ டெல்லியில். ஸோ இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ICAR இந்தியன் கவுன்சில் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், தென் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அக்ரி யூனிவர்சிட்டிஸ் இவங்க ஒரு 62 வெரைட்டிஸும், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் வந்து 60 வெரைட்டியும், தென் ப்ரைவேட் சீடு கம்பெனிஸ் வந்து ஒரு 62 வெரைட்டி. ஓகே, மொத்தமாக 184 வெரைட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை இவங்க 3 பேர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லேப் டு லேண்ட் அப்படின்னா ரிசர்ச் டைரக்ட்லி பெனிஃபிட்டிங் ஃபார்மர்ஸை. ஸோ ரிசர்ச் அப்படின்றது ஃபார்மர்ஸை பெனிஃபிட் பண்ணுற மாதிரி டைரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து லேப் டு லேண்ட் அப்படின்றது. கிளியர்? இப்போ இது வந்து இந்தியாவோட பிக் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இந்தியா வந்து வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசராக 2024 to 2025 பீரியடில் இருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 150.18 மில்லியன் டன்ஸ் வந்து ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது சைனா. ஓகே, இப்போது இந்த 184 க்ராப் வெரைட்டிஸ் பார்த்தோம்ல, அதில் செரல்ஸ் மட்டுமே 122, காட்டன் 24, ஆயில் சீட்ஸ் 13, ஃபோடர் க்ராப்ஸ் வந்து 11, பல்சஸ் 6, சுகர் கேன் 6, ஜூட் 1, டொபாக்கோ 1. ஓகே, 184 இந்த மாதிரி கேட்டகிரியாக பிரிக்கிறாங்க. செரல்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது தான். செரல்ஸில் என்னென்ன இது வரும், ரைஸு, மெய்ஸு, சோர்கம், பேர்ல் மில்லட்டு, ராகி, இது எல்லாமே செரல்ஸில் வரும். இதுலேயே வந்து ஒரு 122 க்ராப்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் மில்லட், ப்ரோசோ மில்லட். தென் காட்டனில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸ்க்காகவே வந்து ஒரு 22
பிடினா பெசிலியஸ் தரின்ஜியனிசிஸ் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ அது ஒரு யூனிட்டு. ஸோ இவ்வளோ காட்டன்ஸ் வந்து கமர்ஷியல் யூஸ்க்காக வந்து அப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஆயில் சீட்ஸில் என்னென்ன வரும், மஸ்டர்டு, சாஃப்ளவர், செசாமி, கிரவுண்ட் நட்டு, இது எல்லாமே ஆயில் சீட்ஸில் வரும். ஃபாடர் க்ராப்ஸ்னால் இந்த ஹோட்ஸு, மெய்ஸு, ஃபாடர் பியல் மில்லட் அப்படின்னும் இருக்குது, இது எல்லாமே இதில் வருது. பல்சஸில் பார்த்திங்கன்னா இந்த பிஜிஎன்பி, க்ரீன் கிராம், பிளாக் கிராம், இது எல்லாமே பல்சஸில் வருது ஓகேங்களா. இது ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவைலபிலிட்டி சீட்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் வந்து இந்த 3 இயர்ஸில் ரீச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த இது வந்து சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் 5 இயர்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். நியூ க்ராப் வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனைனா 184 அக்ராஸ் 25 க்ராப்ஸில். யார் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியும் ரூரல் மினிஸ்ட்ரியும். தென் எங்கன்னா நியூ டெல்லியில் இந்த க்ராப் வெரைட்டிஸை டெவலப் பண்ணவங்க மொத்தம் 3 பேர். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் 60 வெரைட்டிஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அக்ரி யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் 62 பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் சீட் கம்பெனிஸ் வந்து மொத்தம் 62 பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லேப் டு லேண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட பிக் அச்சீவ்மெண்ட்டு. இந்தியா வந்து அதே மாதிரி வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசராகவும் இருக்காங்க. எவ்வளோனா 150.18 மில்லியன் டன். சைனா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த 184 க்ராப் வெரைட்டிஸை செரல்ஸு அந்த மாதிரி காட்டன் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் வருதுன்னு தனியாக சொல்லியிருக்காங்க. அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இந்த லாங் டேர்ம் ப்ராக்ரஸும் ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போகலாம். தேர்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர் எக்ஸிஸ்டன்ஸ் ரூல் வந்து டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதனால அவங்க வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப் டு 1 crore வரைக்கும் அவங்க வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரொமோஷன் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணது ஜிதேந்தர் சிங், இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போனா 42nd ஃபவுண்டேஷன் டே வந்து நடந்திருக்கு. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சோட 42nd ஃபவுண்டேஷன் டே அப்போ தான் இந்த 3 இயர் எக்ஸிஸ்டன்ஸ் ரூல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஏன் இது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இயர்லி ஸ்டேஜ் டீப் டெக் ஸ்டார்ட் அப் வந்து சப்போர்ட் பண்ணுது. ரிசர்ச், இன்னோவேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் R&Dயை வந்து பூஸ்ட் அப்பும் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உமன் பார்ட்டிசிபேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 10,000+ உமன் வந்து இதனால் பெனிஃபிட்டும் அடைகிறாங்க. இதில் வந்து ஒரு 55+ உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பும் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழே ஒரு 4 நியூ இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கைட்லைன்ஸ் ஃபார் இன்-ஹவுஸ் R&D சென்டர்ஸு. இதுக்கு வந்து 3 இயர்ஸ் கண்டிஷன் ரிலாக்ஸேஷன் இது பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா PRISM. ஸோ PRISM அப்படின்னா ப்ரொமோஷன் இனோவேஷன் இன் இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் அப்பு, MSME அண்ட் MSME இதுக்கான நெட்வொர்க் ஓகேங்களா. அண்ட் TOCIC இனோவேட்டர் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TEPP அவுட்ரீச் கம் கிளஸ்டர் இனோவேஷன் சென்டர். ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு இனிஷியேட்டிவ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் இந்தியா 2025. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா DSIR டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானு. ஸோ இது வந்து ஒரு 4 இனிஷியேட்டிவ் இது கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க. MOU அண்ட் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் சேட்டலைட் சென்டர் உமன் எம்பவர்மெண்ட்காக இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழே இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா TDUPW. ஓகே, TDUPW. ஸோ இதுக்கு கீழே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த MOU வந்து இவங்க சைனும் பண்ணியிருக்காங்க. யார் கூட பார்த்தீங்கன்னா NIT ராய்ப்பூரோட ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் அப்படின்றது சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து CRTDH ப்ரோக்ராம் கீழே தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. CSIR CEERI பிலானியை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சோட செக்ரட்டரி கலைச்செல்வி, டாக்டர் N கலைச்செல்வி. ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள். 42nd ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 3 இயர் எக்ஸிஸ்டன்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து ரிமூவல் பண்ணியிருக்காங்க.
ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் டாக்டர் ஜிதேந்தர் சிங் அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. தென் அதில் சம் MOUs அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 நியூ இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இவங்க இதனால் எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா 1 crore வரைக்கும் வாங்கலாம் அப்படின்ற இந்த டேட்டாஸ் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா போதும் இந்த நியூஸில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 4th நியூஸ் போகலாம். 4th நியூஸ் என்னென்னா ஸ்மார்ட் க்ரீன் அக்வா கல்ச்சர் ஃபார்ம் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ப்ளஸ் RAS ஃபெசிலிட்டியோட ஒரு இனாக்ரேஷன் நடந்திருக்கு. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்கேல் ட்ராபிக்கல் ரெயின்போ ட்ரவுட் RAS ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ யாருன்னா ராஜீவ் ரஞ்சன் சிங் இவங்க தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. எங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானாவில். ஸோ இந்த SGA ஃபார்ம் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா தெலுங்கானாவில் கண்டுக்கூர் மண்டால் அப்படின்ற பிளேஸில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை டெவலப் பண்ணது யாருன்னா SGA லிமிடெட். ஓகேங்களா. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரைனிங் ஸ்கில் டெவலப்மெண்ட், இதோட பர்பஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க. தென் ரெயின்போ ட்ரவுட் பார்த்தீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கோல்டு வாட்டர் ஃபிஷ். நார்மலாக இது வந்து உத்தர்காண்ட், இமாச்சல் பிரதேஷ், சிக்கிம் அங்கே தான் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசர்க்குலேட்டிங் அக்வா கல்ச்சர் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டோர் அட்வான்ஸ்டு ஃபிஷ் ஃபார்மிங் சிஸ்டம். ஓகேங்களா. வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகியிருக்கும், ஆக்சிஜனேட் ஆகிருக்கும், டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டாக இருக்கும். அதுக்கப்புறமா க்ளோஸ்டு லூப்பில் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரீயூஸும் பண்ணலாம். இதனால் இருக்க பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் கிளைமேட்லேயும் வந்து கோல்டு வாட்டர் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்றது பாசிபிள் ஆகும். தென் ஐடியல் டெம்பரேச்சரை இது வந்து மெயின்டைன் பண்ணுது, வேஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுது, வாட்டர்ஸை சேவ் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் பர்பஸ். ஓகே. இந்தியாவோட கோல்டு வாட்டர் ஃபிஷரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஃபிஷ்ஷுக்கு வந்து நிறைய ஹை டிமாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டையும் வந்து க்ரோ பண்ணிவிடும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உத்தர்காண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ITBP இவங்களோட ஒரு MOUவும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ITBPனா ஒன்றும் இல்லை, இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸோட ட்ரவுட் சப்ளைக்காக வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. தென் கவர்மெண்ட் வந்து 2015 38,572 crores வந்து ஃபிஷரி செக்டார்ஸில் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தெலுங்கானாவோட CM பார்த்திங்கன்னா ரேவந்த் ரெட்டி, கவர்னர் வந்து ஜிஷ்ணு தேவ் வர்மா, கேபிட்டல் ஹைதராபாத். அங்கே இருக்க வைல்ட் லைஃப் சாங்சுவரி பார்த்தீங்கன்னா கின்னராசானி வைல்ட் லைஃப் சாங்சுவரி, பக்கால் வைல்ட் லைஃப் சாங்சுவரின்னு 2 இருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து என்னது ஸ்மார்ட் க்ரீன் அக்வாகல்ச்சர் ஃபார்ம் அண்ட் RAS ஃபெசிலிட்டி. ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் 2 இது இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்கேல் ட்ராபிக்கல் RAS பேஸ்டு ரெயின்போ ட்ரவுட் ஃபார்ம், அதுமா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த RAS அப்படின்னா ரீசர்க்குலேட்டிங் அக்வாகல்ச்சர் சிஸ்டம் அப்படின்ற டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ சிம்பிள். ஸ்டாட்டிக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5th நியூஸ், இந்தியாவோட ஆயுஷ் சிஸ்டம் வந்து ஃபார்மலாக வந்து இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டில் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதை அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஆயுஷ் எக்ஸில் அப்படின்றதுக்கான 4th anniversary நடந்திருக்கு, அங்கே தான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ஓமன் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அண்ட் இந்தியா நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதில் தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயுஷ்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க வை இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஸோ இவங்களோட க்ரோத் வந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 6.11, 2023 to 24 649.2, 2024 to 25 688.89. ஓகே. ஸோ இந்த ஆயுஷ் எக்ஸில் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 8 கம்பெனியில் இருக்க டைப்பு. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா April 2022. இதை லான்ச் பண்ணது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். எங்கன்னா காந்தி நகர் குஜராத்தில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து சிம்பிள். ஆயுஷ் இந்தியாவோட ஆயுஷ் சிஸ்டம் வந்து பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டில் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இதை வந்து எந்த அக்கேஷனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனிவர்சரி ஆஃப் ஆயுஷ் எக்ஸில் அந்த அக்கேஷனில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைலேட்ரல் அக்ரிமெண்ட் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஓமன் அண்ட் நியூசிலாண்டோட. ஸோ இவங்களோட எக்ஸ்போர்ட் க்ரோத்தும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த க்ரோத் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இந்தியா பாகிஸ்தான் நியூக்ளியர் லிஸ்ட் சேஞ்சு. ஓகே, ஸோ இது வந்து லிஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும். எப்போன்னா January 1, 2026. ஸோ நியூ டெல்லி அண்ட் இஸ்லாமாபாத்தில் தான் வந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 35th கான்சிக்யூட்டிவ் இயராக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த அக்ரிமெண்ட்கான நேம் பார்த்துக்கோங்க, அக்ரிமெண்ட் ஆன் த ப்ராஹிபிஷன் ஆஃப் அட்டாக் அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, ஸோ இது எப்போ சைன் பண்ணாங்க, எப்போ வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இதோட ரூல் என்னென்னா, போத் கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட லிஸ்ட் வந்து எவ்ரி இயர் ஆன் 1st January வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1st January 1992 தான் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. தென் இது வந்து இந்த கன்சூலர் ஆக்சஸ் பேக்ட் இருக்குல்ல, இது வந்து மேண்டேட். ஓகேங்களா, இதுக்கு கீழே தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது நடக்கும். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா பை ஆனுவல், ஜான்வரியில் ஒரு வாட்டி ஜூலையில் ஒரு வாட்டி நடக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ஏதோ ஒரு எக்ஸாமில் இது பை ஆனுவலாக அந்த மாதிரி ஏதோ ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பாகிஸ்தான் லிஸ்ட்டில் இந்தியாவோட ப்ரிசனர்ஸ் டோட்டலாக 257, அதில் ஃபிஷர்மேன் 199, சிவிலியன்ஸ் வந்து 58. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சியை பில்ட் பண்ணுது, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே இருக்க அட்டாக்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, ரீஜனல் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டியை இது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகே, இது என்னதுன்னா இந்தோ பாகிஸ்தான் எக்ஸ்சேஞ்ச் நியூக்ளியர் லிஸ்ட்டு. ஓகேங்களா, 35th டைமாக பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எந்த அக்ரிமெண்ட் கீழே பண்ணுறாங்க, ஸோ யாரும் எந்த கன்சுலர் ஆக்சஸ் பேக் கீழே பண்ணுறாங்க, ஸோ டோட்டல் இந்தியன் பிரிசனர்ஸ் எவ்வளோ, அந்த வேல்யூஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 7th ஒன் பார்த்தீங்கன்னா MOU வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க யங் லீகல் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பூட்டான் இடையில தான் இதை அனௌன்ஸ் பண்ணது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூர்யகாந்த் இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பூட்டானிஸ் லா கிளர்க்கு, டியூரேஷன் வந்து 3 months. ஸோ இந்த MOUக்கான ஆப்ஜெக்டிவ் என்னன்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தென் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வேண்டாம். ஸோ இப்போ இதில் சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஜுடிஷியல் எக்ஸ்சேஞ்ச் எந்த 2 கண்ட்ரிக்கு இடையில் இதை அனௌன்ஸ் பண்ணது யார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட நேம் பார்த்துக்கோங்க, பார்ட்டிசிபெண்ட்ஸ், அதுக்கப்புறமா டியூரேஷன், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் நியூஸ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மர்சன்டைல் பேங்க்கு, அதுக்கப்புறமா டெக்ஃபினி இவங்க வந்து ஒரு UPI பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காகனா UPI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஸோ டெக்ஃபினியோட ரோல் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைடராக தமிழ்நாடு மர்சன்டைல் பேங்க்குக்கு வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் இவங்களோட டெக்ஃபினியோட மெயின் ரோலு. ஓகேங்களா. தென் இந்த பார்ட்னர்ஷிப்னால ஃபாஸ்டர், செக்யூர் அண்ட் ஸ்கேலபிள் UPI சிஸ்டம் இவங்களால கொண்டு வர முடியும். இது வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர், NBFC, மர்ச்சன்ட், ஃபின்டெக் கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து அப் டு 10,000 டிரான்சாக்ஷன் பர் செகண்ட் வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ யாரும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க, அவங்களோட எய்ம் என்ன, டெக்ஃபினியோட ரோல் என்ன அப்படின்றது பார்த்துக்கோங்க இதில். ஸோ ஒரே ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ் தான். நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு 3D பிரிண்டட் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனை, ஸோ இதை வந்து இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க. டெவலப் பண்ணது யாருன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி புனே. தென் இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்கில் வராங்க. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. மிஷன் மௌசம் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த மிஷன் கீழே தான் வந்து இதை டெவலப்பும் பண்ணியிருக்காங்க. February 2026 இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு எந்த சிட்டிலான்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில், லேட்டர் மும்பை, கொல்கட்டா, சென்னையில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. இப்போதைக்கு 50 யூனிட்ஸ் இனிஷியலாக, அதுக்கப்புறமா 80 மோர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சர்டிஃபை பண்ணது யாருன்னா இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சர்ஃபேஸ் லேபும், அதுக்கப்புறமா ரெகாக்னைஸ் பண்ணது யாருன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இவங்க தான் வந்து ரெகாக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சிம்பிள் தான் இதுவும். இது வந்து இதை டெவலப் பண்ணது யார், டெப்ளாய்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது, எந்த ப்ரோக்ராம் கீழே வருது, சர்டிஃபிகேஷன் கொடுத்தது யார், ரெகாக்னைஸ் பண்ணது யார், இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மிஷன் மௌசம் அப்படின்னு சொன்னோம்ல, இதுக்கான பட்ஜெட் வந்து 2000 crore 2024 லான்ச் பண்ணாங்க. 2026 வரைக்கும் இருக்குது. இது என்னென்னா மெயினாக வெதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட் பண்ணவும், ஹைப்பர் லோக்கல் ஃபோர்காஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணவும் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. லீட் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதான் IITM
இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி. ஸோ இவங்க தான் வந்து அதோட லீட் ஏஜென்சி. ஓகேங்களா. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கப்புறமா NCMRWF இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஓகே. ஸோ NCMRWFனா நேஷ்னல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங். ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸோட ஸ்டேட் மினிஸ்ட்ரி நேம் வந்து ஜிதேந்தர் சிங். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ 72nd நேஷ்னல் வாலிபால் டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கு, விர்ச்சுவலாக இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. தென் சீனியர் நேஷ்னல் வாலிபால் சாம்பியன்ஷிப்பும் இனாக்ரேட் பண்ணது விர்ச்சுவலாக யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் சம்பூர்ணாந்த் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அங்கே தான் வந்து இது நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆர்கனைசர்ஸ் யாருன்னா வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷோட கொலாபரேட் பண்ணி தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான மேஸ்கட் பார்த்துக்கோங்க, நண்டுனா நண்டி புல். ஸோ இது வந்து சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் பவரை குறிக்கிறது. நீரானா கங்கா ரிவர் டால்ஃபின். இது வந்து என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அண்ட் கன்சர்வேஷன் சிம்பிளை வந்து குறிக்கிறது தான் இந்த நீரா கங்கா ரிவர் டால்ஃபின் அப்படின்றது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் கிடையாது, ஸ்டேட் நியூஸ். ஸோ ஸ்டேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சான்சக்கார் ஷாலா அண்ட் உடாசின் பக்காட் ஸ்கீம் அப்படின்றத அசாமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமு உடாசின்காக லான்ச் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் அசாம். இனாக்ரேட் பண்ணது கவர்னர் ஆஃப் அசாம், அவர் தான் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த சன்ஸ்கார் ஷாலா அப்படின்றதோட டார்கெட் குரூப் பார்த்தீங்கன்னா 4 to 14 years உள்ள சில்ட்ரன்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதோட பெனிஃபிட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் உதாசீன் பக்கெட்ஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா. இந்த உதாசீன் பக்கெட்ஸ் அப்படின்றவங்க ஸ்ரீமந்த சங்கர் தேவாவோட ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜோட ஃபாலோவர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, 1500 per month டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது அதுக்கு. ஓகே. ஸோ செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அன்ஷியர்டு பென்ஷன் ஸ்கீமு. இது வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணாங்க. யாருக்காகனா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்காக தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அஷ்யூர்டு பென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் லாஸ்ட் ட்ரோன் பேசிக் பே இருக்குல்ல, அதுதான் வந்து அவங்களோட அஷ்யூர்டு பென்ஷனாக சொல்லியிருக்காங்க. இவங்களோட எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பேசிக் பேலேருந்து 10% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இது வந்து ப்ரொவைட் பண்ணுது லைக் பெனிஃபிட் மாதிரி. ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 50% அஷ்யூர்டு பென்ஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களோட லாஸ்ட் ட்ரான் பேசிக் பேலேருந்து டிஏ ரிவிஷன் வந்து ட்வைஸ் a year பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி பென்ஷன் வந்து 60% சொல்லியிருக்காங்க. அவங்களோட கிராட்டிடியூட்டி பார்த்தீங்கன்னா up to 25 lakh வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபைனல் ஃபினான்ஷியல் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து 13,000 crore இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஆனுவலாக கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 11,000 crore. இது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட பே ரிவிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கான PDF வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.